இது ஒரு ரகசிய குறியீடு. உங்க வாழ்க்கையின் பணப்பெட்டகத்தை திறக்கும் ஒரு பாஸ்வேர்டு. உலகமே தூங்கிக் கொண்டிருந்த போது ஜிம் கேரி என்ற ஒரு மனிதர் கிழிந்த டிரஸோட பழைய கார்ல படுத்துக்கொண்டே ஒரு காரியத்தை செஞ்சார். தனக்குத்தானே ஒரு செக்கை எழுதினார். அதில் இருந்த தொகை $10 மில்லியன். மக்கள் அவரை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஆனால் சரியாக 5 வருஷத்துக்கு பிறகு அந்த செக்கில் இருந்த அதே தொகை அவர் வங்கிக் கணக்கில் வந்து சேர்ந்துச்சு. இது அதிர்ஷ்டமில்லை, இது பிரபஞ்சத்தின் ஒரு அறிவியல் பூர்வமான விதி. அது விசுவலைசேஷன். அடுத்த 10 நிமிடம் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமானதாக இருக்க போகுது. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போறேன். அதை தொடர்ந்து ஒரு பயிற்சி. இந்த இரண்டும் இணைஞ்சா உங்க வங்கிக் கணக்குல கோடிக்கணக்கான நீங்க விரும்பிய அமௌண்ட் குவியும். நீங்க நம்பலேனா இப்பவே இந்த வீடியோவை மூடிடுங்க. ஆனால் நீங்க தயாராக இருந்தா உங்க தலையெழுத்தை மாற்ற தயாராகுங்க. நீங்க தயாரா? இப்போது நீங்க பார்க்கிற இந்த சிறுவன், இவன் கையில் இருப்பது வெறும் செய்தித்தாள் இல்ல, பசியும் அவமானமும் கலந்த ஒரு வாழ்க்கை. காலங்கள் உருண்டோடின. அந்த சிறுவன் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆனாரு. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற நிருபர் அந்த கோடீஸ்வரரை சந்திச்சப்போ கேட்டாரு, உங்களிடம் எதுவுமே இல்லாத அந்த சமயத்துல எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் என்று நம்பினீங்க? அந்த கோடீஸ்வரர் சிரித்து கொண்டே சொன்னாரு, நண்பரே, நீங்க பார்த்தது என் கையில் இருந்த செய்தித்தாளை மட்டும்தான். ஆனா நான் அந்த செய்தித்தாளோட முதல் பக்கத்துல என் போட்டோ வருவதை பார்த்தேன்னு. அவர் ஒரு பழைய ஒழுகும் வீட்ல வசிச்சப்ப கூட அவர் நடக்கும் விதம் ஒரு நாட்டின் மன்னனைப் போல இருக்குமாம். அக்கம் பக்கத்தினர் அவரிடம், சாப்பாட்டுக்கே வழியில்லை, இதுல என்ன ராஜநடை என்று கேலி செஞ்சாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான், என் சட்டை கிழிஞ்சிருக்கலாம், ஆனா என் சிந்தனை பட்டு துணியால் ஆனது. அவர் தூங்கறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஒரு ரகசிய உலகிற்கு போவாரு. அங்கே அவர் ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையின் அதிபர். ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க அவருக்கு வணக்கம் சொல்றாங்க. அங்க இருக்கிற மிஷினோட சத்தத்தை அவர் தன் காதுல கேட்பாரு. அவர் மூளைக்கு அவர் ஏழைன்னு தெரியாது, அது அவர் கண்ட கனவை உண்மைன்னு நம்பத் தொடங்குச்சு. இங்கேதான் அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. உங்க மூளை தன்னை ஒரு முட்டாள் மாதிரி நினைச்சுக்கும். அதுக்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க கண்களை மூடி ஒரு லட்டு சாப்பிடுறது போல கற்பனை செஞ்சா உங்கள் வாயில எச்சி ஊறும். லட்டு அங்கே இல்லை, ஆனா உங்க மூளை அதை நம்புது. அதே விதியைத்தான் அந்த கோடீஸ்வரர் பயன்படுத்தினார். இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உலகம் உங்களை ஏழையா பார்க்கும் முன் உங்க ஆழ்மனம் உங்களை ஒரு கோடீஸ்வரனாக பார்க்கணும். நீங்க எதை ஆழமாக உணர்றீங்களோ அதை நோக்கி பிரபஞ்சம் உங்களை இழுத்துச் செல்லும். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கதவை திறக்க போறோம். உங்க முதுகெலும்பை நேராக வச்சு உட்காருங்க. மெதுவாக ஒரு மூச்சை உள்ளே இழுங்க. இப்போ வெளியே விடுங்க. உங்க கண்களை மெல்ல மூடிக்கொள்ளுங்க. உங்களை சுற்றியுள்ள உலகம் மறையட்டும். கற்பனை செய்ங்க, 2026 வருஷத்தோட ஒரு அதிகாலை. நீங்க ஒரு மென்மையான பட்டு மெத்தையில கண் விழிக்கிறீங்க. சுற்றியுள்ள சுவரு கண்ணாடியால் ஆனது. வெளியே நீல நிற கடல் அலைங்க உங்க காலடியில வந்து மோதுவது போன்ற உணர்வு. இப்போது நீங்க ஒரு மாளிகையில இருக்கீங்க. உங்க பட்டு உடையின் மென்மையை உணருங்கள். அந்த விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் உங்க நாசியில நுழையட்டும். இது என் வீடு, இது என் சொத்துன்னு சொல்லுங்க. திடீரென உங்க போன் அதிருது. மெதுவா எடுத்து பாருங்க. அதுல பரிவர்த்தனை வெற்றியடைந்தது. ரூபாய் 100 கோடி உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதுன்னு வந்திருக்கு. அந்த ஒரு நொடி உங்க இதயம் துடிப்பதை நிறுத்துற மாதிரி உணர்வீங்க. இது உங்க உழைப்புக்கான பரிசு. இப்போ மெதுவா உங்க வீட்டின் வரவேற்பறைக்கு செல்லுங்க. அங்கே உங்க பெற்றோர், உங்க வாழ்க்கை துணை, உங்க குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்க போகும் முதல் பரிசு என்ன? அவங்க கண்கள்ல இருக்கும் அந்த ஆனந்த கண்ணீரை பாருங்க. இனி கவலைப்பட எதுவுமே இல்லை என்கிற அந்த நிம்மதிய உங்க மனசார உணருங்க. நன்றியால உங்க இதயம் நிறைஞ்சிருக்கும். இப்போ நீங்க வெறும் கோடீஸ்வரர் மட்டுமல்ல, நீங்க ஒரு சாதனையாளர். ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தின் மேடையில் நீங்க நிற்கிறீங்க. பல்லாயிரம் இளைஞர்கள் உங்களை பார்த்து நீங்கள்தான் ஏன் இன்ஸ்பிரேஷன் சொல்ல காத்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு பணத்தை மட்டும் தரல, மதிப்பை தரீங்க. ஒரு காலத்தில் பணம் எங்கே என்று தேடிய நீங்க இன்னைக்கு யாருக்கு உதவலாம்னு யோசிக்கிறீங்க. நீங்க பேசத் தொடங்கும் போது அந்த அமைதியை உணருங்க. அந்த மேடையில் இருக்கும் அதிகாரத்தையும் தன்னம்பிக்கையையும் உங்க உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் ஏந்துங்க. மெதுவாக உங்க 2 கைகளையும் தேய்த்து கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்க. இந்த உணர்வை அப்படியே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க இப்போது பார்த்தது கனவு அல்ல, உங்க எதிர்காலத்தின் ஒரு ட்ரைலர். மெதுவா கண்களை திறங்க. நண்பர்களே, இப்போ உங்க உடல்ல ஓடுறது சாதா ரத்தம் இல்ல, அது கோடீஸ்வரர்களுக்கான வெற்றி ரத்தம். நினைவிருக்கட்டும்,
பணம் என்பது உங்க பாக்கெட்ல இருக்கிற காகிதம் அல்ல, அது உங்க மனதில் இருக்கும் ஒரு காந்த சக்தி. இன்று முதல் நீங்கள் தேய்பிறை போன்ற சந்திரன் அல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கும் சூரியன். புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜாக் கேன்பீல்ட் ஒரு ரகசியத்தை சொன்னாரு. 21 நாட்கள். எதை நீங்க உண்மையாக உணர்றீங்களோ அது உங்க டிஎன்ஏவிலேயே பதிவாகிடும்னு. இதோ உங்களுக்கு இப்ப ஒரு 21 நாள் சவால். இன்று முதல் சரியாக 21 நாட்கள். நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு மந்திரமாக பாருங்க. 22வது நாள் காலை நீங்க எழுந்திருக்கும் போது ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் வேட்டைக்காரனாக விழிப்பீங்க. இப்போ இந்த நிமிஷம் பிரபஞ்சத்திடம் உங்க ஆர்டரை பதிவு செய்யுங்க. தயங்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? 10 கோடியா, 100 கோடியா? இப்போதே கமெண்ட் பாக்ஸில் நான் ஒரு பில்லியனர்னு டைப் செஞ்சு உங்க இலக்கை பதிவு செய்யுங்க. நீங்க எதை இந்த உலகிற்கு சொல்றீங்களோ அத இந்த உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நன்றிய தெரிவியுங்க. உங்க நண்பனும் கோடீஸ்வரனாக மாறணும்னு நீங்க நினைச்சா அவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க நினைச்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். சந்திப்போம். உங்க வெற்றி